சஞ்சய் வந்து ஷோ முடித்த பிறகு அவன் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தான்னு சொன்னீங்கல்ல, அது உண்மைதான். ஆனால் அதில் ஒரு உள்குத்து இருக்குது. அவன் தொடர்ந்து ஆலியாவையும் ஃபாலோ பண்ண வந்திருக்கான். Kala 40 years of celebration. Title sponsor G Square Housing, India's largest real estate developer, powered by GT Holidays, South India's #1 travel brand. Daily, taste the daily. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. Supported by Sri Kriti Boutique, Ishwar Medical Foundation, Food Partner, நம்ம வீட்டு கல்யாணம் Catering. Event by SKLS Galaxy Mall Productions and the crew. நான் வந்து நன்றி அவ்வளோ நன்றி சொல்லணும் மாஸ்டருக்கு. ஏன்னா இந்த பொசிஷன்ல நாங்க எல்லாரும் இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணமே. நம்ம எங்கே கற்றுக்கிட்டோம், என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றது முக்கியம் மாஸ்டர். நீங்கள் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தந்தது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்கிற கொரியோகிராஃபர்ஸ் எல்லாருமே எனக்கு கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்டேருந்து ஒரு பர்சன்ட் எடுக்கும் போது இன்றைக்கி எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் தெரியுது, ஓ இங்கேருந்து தான் நான் கற்றுருக்கேன் அப்படின்ற ஒரு மேட்டர் எனக்கு தெரியுது. யாரையுமே எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் கூப்பிட்டோங்க, வேற எங்கே இருந்தவங்க ஊரில் இருந்தவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வந்ததே எனக்கு எவ்வளோ பிஸி ஸ்கெட்யூலில் அவங்க நம்மளுக்கு வந்திருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுமே அவங்களுக்கு முக்கியமாக நினச்சிருக்காங்க. எல்லா ஹார்ட்டும் வந்து நீங்கள் கொள்ளையடிச்சிருக்கீங்க. ஆனால் எங்களோட ஹார்ட்டை சும்மா ஒரு மெமரியாக தரணும். இவங்களால் விதைச்ச விதைங்க நாங்கள் எவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்தாலும் அந்த விதையை வச்சதும் அந்த விதைக்கு தண்ணி ஊற்றுனதும் எல்லாமே அவங்க ஒருத்தர் தான் போய் சேரும். நான் தான் ஃபஸ்ட்டு எலிமினேட் ஆகிட்டு இங்கேருந்து வெளியில் போனேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் மாஸ்டர் கிட்ட கால் பண்ணி சொன்னேன், மாஸ்டர் சாரி, ஆனால் நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அடுத்த ரியாலிட்டி ஷோஸ்லாம் கண்டினியூஸாக 3 டைட்டில் அடித்தேன் மாஸ்டர். 3 டைட்டில் அடிச்சுட்டு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணி மாஸ்டர் நான் டைட்டில் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். எடுத்து நாம் விடவா என் பாட்ட கோடா தோடா, அந்த சாங் வந்து அக்கா தான் கொரியோ பண்ணாங்க. அக்கா வந்து எல்லாருக்கும் டான்ஸ் மூமெண்ட்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, எனக்கு மூமெண்ட் வராது. ஆனால் நான் ஒரு சைடில் இங்கே கேமரா முன்னால் டான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நான் ஒரு ஓரத்தில் ஆடுறது அக்கா பார்த்துட்டு. ரியல் ஜோடியாக இருந்த ஆர்த்தியும் கணேஷ்கரையும் உங்கள் வாயால் ஆர்த்தி கணேஷன் ரியல் ஜோடி ஆக்கிட்டீங்க. இந்த மேடை எங்களை மனமேடை வரைக்கும் கூட்டிகிட்டு போச்சு. ஸோ ரொம்ப நன்றிக்கா. எனக்கு இந்த மாதிரி ஒரு அடிமை வாய்க்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம். G Square 7 Hill City, South India's largest township, coming soon at Koipudur, Coimbatore. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Taste the daily. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. அடுத்தபடியாக இந்த வீடியோல I'm going to request cute-ஆன real life ஜோடி. A huge fan following for both of them because they are so real. Please put your hands together for our dearest Talia Manasa and Sanjeev. இந்த அழகிய தருணத்தில் I'm also going to welcome மாநாடு மயிலாடு அப்படின்னு சொல்லும்போது அட்லீஸ்ட் ஒரு 5 தடவையாவது இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்ததுலேருந்து அவங்களோட பேரை சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு magician himself, our dearest Gokul. Okay, and I'm also going to request Ganesh and Aarthi அவர்கள், another adorable duo. Please join us on stage வாங்க. And we would like to call ஒரு ஃபைனான இப்போ ஒரு ஆக்டர், டான்சர், கோரியோகிராஃபர் எஸ் அமீர் அவர்களே. ஹரிதாஸ் அவர்கள் அவரையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். Requesting and how can we miss on you, Lokesh? Vaanga, please come up on stage. Vaanga. Ama, all artists now. ஆரம்பிக்கும் போது அதான் மாஸ்டர் இப்போ சொல்கிறாங்கல்ல, ஆல் ஆர்டிஸ்ட் நவ் அப்படின்னு அவ்வளோ பெருமை, அவ்வளோ சந்தோஷம். இவ்வளோ மாஸ்டர் உண்மையாக சொல்லட்டுமா, உங்களோட ஏவி கூட நீங்கள் இவ்வளோ ஹாப்பியாக தெரியவே இல்லை. ஆனால் இவங்க எல்லாருடைய சக்ஸஸை பார்க்கும்போது உங்கள் முகத்தில் இருக்கிற ஹாப்பினஸ் இஸ் வெரி ஸ்பெஷல் இல்லையா? எல்லாரும் a few words about this beautiful journey with master. First of all, good evening everyone. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 40 இயர்ஸ் சினிமா இண்டஸ்ட்ரியிலங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. சாதிச்சிருக்காங்க, பெருசாக சாதிச்சிருக்காங்க. நிறையா ஸ்டார்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. அண்ட் நான் வந்து லைக் ஃப்ரம் நோவேர், நான் ஒரு கோயம்புத்தூரில் ஒரு சாதாரண ஒரு டான்ஸ் ஆகிட்டு ஒரு பையனை இதே ஃப்ளோர், ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஃப்ளோர் 3
அண்ட் இந்த ஃப்ளோரில் எனக்கு ஒரு ஆட்டம் பாட்டம் அப்படிங்கிற ஒரு டான்ஸ் காம்படிஷனில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னை ஹீரோவாக்கி அழகு பார்த்த மாஸ்டர் அவங்க. ஸோ நாங்கள் என்றைக்குமே நான் மாஸ்டர் கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அண்ட் மாஸ்டருக்காக ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நான் அது வந்து ஆலியா பேசினதுக்கப்புறம் சொல்கிறேன். அண்ட் மாஸ்டருக்காக, அதாவது நான் வந்து ஃபர்ஸ்ட்டு எபிசோட் டான்ஸ் நான் இங்கே ஆடுறேன், இதே ஃப்ளோரில் தான் நான் ஆடுறேன். வெஸ்டர்ன் சாங் மஞ்சள் வெயில் அப்படிங்கிற சாங்க்கு நான் ஆடினேன். அந்த சாங் வந்து மாஸ்டர் அவ்வளோ பாராட்டினாங்க, அவ்வளோ என்கரேஜ் பண்ணாங்க. அந்த சாங் நான் மாஸ்டருக்காக லாஸ்ட்டில் நான் ஆடணும்னு ஆசைப்பட்றேன். ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த சாங் கொரியோகிராஃபி. நான் அது மாஸ்டருக்காக நான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சின்னதாக. ஆக்சுவலி மாஸ்டர், நான் வந்து நன்றி 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 அவ்வளோ நன்றி சொல்லணும் மாஸ்டருக்கு. ஏன்னா இந்த பொசிஷனில் நாங்கள் எல்லாரும் இருக்கிறதுக்கு ரொம்ப நீங்கள் தான் காரணமே அப்படின்ற அளவுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எங்கே கற்றுக்கிட்டோம் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றது முக்கியம் மாஸ்டர். நீங்கள் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தந்தது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்கிற கொரியோகிராஃபர்ஸ் எல்லாருமே எனக்கு கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து ஒரு 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 பர்சன்ட் எடுக்கும் போது இன்றைக்கி எல்லோரும் பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் தெரியுது, ஓ இங்கேருந்து தான் நான் கற்றுருக்கேன் அப்படின்ற ஒரு மேட்டர் எனக்கு தெரியுது. பிகாஸ் நான் இப்போ சீரியலில் நடிக்கும் போது ஏதோ ஒரு விஷயத்தை லவ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஃபேன் ஆகுறாங்கன்னா, நமக்கு அவ்வளோ டேலண்ட் இல்லையே, நமக்கு எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருந்தது இத்தனை நாளாக. அது இன்னைக்கு கிளியர் ஆகிடுச்சு. இத்தனை கொரியோகிராஃபர்ஸ் மாஸ்டர் இவங்க இங்கே இருக்கிற இந்த டோட்டல் இந்த இடத்துல இருக்க நிறைய பேர்கிட்டேருந்து நிறைய விஷயம் நான் வாங்கியிருக்கேன் லைஃப்பில். லைக் கேரக்டர் டிசிப்ளின்லேருந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸ், டான்ஸு, என்னென்ன பண்ணுற எல்லாமே, காமெடி எல்லாமே நான் இங்கே இருந்தால் கற்றுருக்கேங்க அப்படின்றதே எனக்கு இன்றைக்கி தான் வந்து கிளியர் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். ஆக்சுவலி ஒன்று மட்டும் பெருமையாக சொல்லிக்கிறேங்க, நான் வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு ஒன்று வாங்கியிருக்கேங்க. எனக்கே டவுட்டு, எனக்கே ஆச்சரியம், எனக்கா கின்னஸ் ரெக்கார்டு நான் என்ன பண்ணிட்டேன். ஆனால் வாங்க வச்சது மாஸ்டர், நானும் வாங்கலை. ஸோ அந்த சீசனில் வந்து எல்லாருக்குமே அந்த சீசன் ஆடின எல்லாருக்குமே கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு வாங்கி கொடுத்தது மாஸ்டர் தான். அந்த பெருமை வந்து நான் எங்கே யார் சொன்னாலும் நம்ப கூட மாட்டாங்க நான் வாங்கியிருக்கேன் சொன்னால். ஆனாலும் மாஸ்டர் வந்து அந்த மாதிரி எக்கச்சக்கமாக, எனக்கு மட்டும் இல்லைங்க, 40 இயர்ஸாக ஒரு மாதத்துக்கு இல்லை ஒரு டேக்கு இத்தனை பேர் வளர்த்து விட்றாங்கன்னா 40 இயர்ஸில் எத்தனை பேரை வளர்த்து விட்ருப்பாங்க அப்படின்ற கவுண்டிங் எடுத்தால் நம்மளுக்கு கவுண்டே முடியாது. அந்த அளவுக்கு நிறைய பேரை வளர்த்து விட்டுட்டு இருக்காங்க, இன்னும் வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு என்னன்னா, இன்னைக்கு வந்து ஷோவில் இத்தனை பேர் வந்திருக்காங்க, இவ்வளோ செலிப்ரிட்டிஸ் இன்னைக்கு வராமல் சில பேர் வீடியோ அமைச்சிருக்காங்க. எல்லார்கிட்டையுமே அந்த ஒரே லெவல் பாசம், யாரையுமே எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் கூப்பிட்டோங்க, வேற எங்கே இருந்தவங்க ஊரில் இருந்தவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வந்ததே எனக்கு இன்னைக்கு வந்து எவ்வளோ பிஸி ஸ்கெட்யூலில் அவங்க நம்மளுக்கு வந்திருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுமே அவங்களுக்கு முக்கியமாக நினச்சிருக்காங்க. ஐ திங்க் வித்யுத் சேட்டாலாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்கு. எப்போவுமே வந்து அன்புக்கு வந்து இங்கே குறைச்சலே கிடையாது. சேட்டாவும் அவர் எப்போவுமே நான் வந்து சக்கரை அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அண்ட் ஒரு பயம் கலந்த ஒரு மாதிரி, இப்போ கூட நர்வஸாக இருக்குது, கையெல்லாம் சில்டாயிடுச்சு. அது மாஸ்டர் பக்கத்தில் நிற்கிறதுனால தான். ஷீ இஸ் மோர் ஓவர் ஃபேமிலி. இன்னைக்கு எங்களை இன்வைட் பண்ணது கூட எப்போ தெரியுமா, எல்லாத்தையும் எங்கள் டீம் தான் இன்வைட் பண்ணிச்சு. நான் ஸ்பெஷலாக வந்து உங்களை இன்வைட் பண்ணுறேன், வர சஞ்சீவ், ஆலியா 2 பேரும் நீங்கள் வரீங்க, அவ்வளோதான். எனக்கு இந்த அடுக்குது. இப்போ கூட எப்போவுமே ஒரு பயம் கலந்த ஒரு காதல், எப்போவுமே அன்பு மாஸ்டர் மேலே எங்களுக்கு எப்போவுமே இருக்குது. பிகாஸ் நாங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கை கண்டிப்பாக அது வந்து மாஸ்டர்னால எங்களுக்கு கிடச்சது தான். ஸோ எப்போவுமே நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம் மாஸ்டர். உங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் இப்போ கொடுக்கலாமா? இல்லை, இது கொடுத்துடலாம் இப்போவே. We love you மாஸ்டர். ஆக்சுவலி மாஸ்டர், எல்லா ஹார்ட்டும் வந்து நீங்கள் கொள்ளையடிச்சிட்டீங்க, ஆனால் எங்களோட ஹார்ட்டை சும்மா ஒரு மெமரியாக தான். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு கலா மாஸ்டர் 40 அப்படிங்கிற ஒரு பெரிய ஈவெண்ட்டில் நான் ஒரு சின்ன ஒரு கடுகு மணி சைஸ் தான் என்ன இந்த ஸ்டேஜுக்கு ஏற்றி நிற்க வச்சு அழகு பார்க்குறாங்க. இதை விட அவங்க வந்து வேறு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரில. ஏன் அப்படின்னா, இங்கே வந்திருக்க எல்லாருமே பெரிய பெரிய ஜாம்பவான், நம்ம அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்காங்க.
நம்ம அவங்கள ஒருத்தராக வந்து நின்று பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் கலா மாஸ்டர் தான். நான் இவ்வளோ தூரம் என்னோடய ஜேர்னியை எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. என்னோட தொடக்கம் இந்த ஸ்டேஜில் இதே இடத்துல, நான் மனசா எல்லோரும் இதே ஸ்டேஜில் இந்த இடத்துல இவங்களால் விதைச்ச விதைங்க. நாங்கள் எவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்தாலும் அந்த விதையை வச்சதும் அந்த விதைக்கு தண்ணி ஊற்றுனதும் எல்லாமே அவங்க ஒருத்தர் தான் போய் சேரும். மாஸ்டர், நான் எந்த அளவுக்கு உங்களை பெருமைப்படுத்தியிருக்கேன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. நான் என்னை எப்படி பார்த்தீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். இவ்வளோ தூரம் நான் வந்துட்டேன், இனியும் நான் வருவேன். அந்த பெருமை எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் மாஸ்டர் சேரும். எப்பவுமே நான் அதை மறக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு டைம் நான் மானாடம் மயிலாடல சீசன் 10ல் ஃபஸ்ட்டு எலிமினேட் ஆன பையன் நான் தான் ஃபஸ்ட்டு எலிமினேட் ஆகிட்டு இங்கேருந்து வெளியில் போனேன். பட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் மாஸ்டர்கிட்ட கால் பண்ணி சொன்னேன், மாஸ்டர் சாரி, ஆனால் நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அடுத்த ரியாலிட்டி ஷோஸ்லலாம் கண்டினியூஸாக 3 டைட்டில் அடித்தேன் மாஸ்டர். 3 டைட்டில் அடிச்சுட்டு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணி, மாஸ்டர் நான் டைட்டில் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். நான் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அவங்க பார்த்துட்டே இருந்தாங்க. அவங்க கால் பண்ணி நீ இதுக்கு வரணும் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப பெரிய பெருமையாக இருந்தது. இந்த ஸ்டேஜில் நின்னது, எனக்கு நிற்கிறது, இவங்கள பற்றி பேசுகிறது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் மானாடம் மயிலாட டீம் எல்லாத்தையும் நான் திரும்ப பார்த்தது ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ மாஸ்டர். இன்னும் உங்களை என்னென்னா பெருமைப்படுத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ கண்டிப்பாக பண்ணுவோம். தேங்க்யூ மாஸ்டர். கோகுல், மைக் எவ்வளோ பாஸ் பண்ணாலும் கடைசியில் உங்ககிட்ட வரதான் செய்யும். இப்போ நீங்கள் பேசுறீங்க கோகுல், பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம், என்னுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் வந்து அக்கா நிற்கிறாங்க. அக்காவோட ஃபங்க்ஷனில் நம்ம எல்லாரும் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அக்கா நீண்ட ஆயுளோட, நிறைய ஆரோக்கியத்தோட, நிறைய பசங்களை வளர்க்கணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அக்கா வந்து நான் முதல்ல எப்போ நான் பார்த்தேன்னா, அக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்காக்கா, புது அர்த்தங்கள் கே பாலச்சந்தர் சாரோட படம். அந்த படத்தில் நான் வந்து ஜனகராஜ் சாரோட பிஏவாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். வருங்காலத்தில் முதலமைச்சர் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு புருடா விட்டு சுற்றிட்டு இருப்பேன். அதில் வந்து ஒரு சாங், எடுத்து நாம் விடவா என் பாட்ட கவுடா தோழா, அந்த சாங் வந்து அக்கா தான் கொரியோ பண்ணாங்க. ஹரி சார் அவரும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ நான் வந்து அக்கா வந்து எல்லாருக்கும் டான்ஸ் மூமெண்ட்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. எனக்கு மூமெண்ட் வராது. ஆனால் நான் ஒரு சைடில் இங்கே கேமரா முன்னால் டான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நான் ஒரு ஓரத்தில் ஆடுனது அக்கா பார்த்துட்டு அந்த பையன் ஆடுறானேன்னு கூப்பிட்டு, அப்போது டைரக்டர் கே பாலச்சந்திரன் சார் வந்து சிங்கம் மாதிரி உட்காந்துருப்பார். அவர் பக்கத்தில் பேசுகிறதே ரொம்ப கஷ்டம். பட் அக்கா போய் எனக்காக, என்னை யாருன்னே தெரியாது, ஆனால் எனக்காக இந்த பையன் ஆடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃப்ரேமில் என்னை ஆட விட்டாங்க. அதுக்கப்புறமா குரூப்லேயும் என்னை ஆட விட்டீங்க. அக்கா சாவர வரைக்கும் மறக்க மாட்டேங்க்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அதே மாதிரி என்ன லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு விஷயம், மானாட மயினாட அந்த நம்ம ப்ரோக்ராமில் வந்து எனக்கும் ஆர்த்திக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. நாங்கள் டான்சர்ஸ் கிடையாது, சத்தியமாக நாங்கள் காமெடி பீஸ் தான். பட் இருந்தாலும் அந்த நம்ம ப்ரோக்ராமில் ஒவ்வொருத்தரும் பறந்து ஆடுறாங்க. அந்த மாதிரிலாம் எங்களால் பண்ண முடியாது. நீ பறப்பியாம்மா? கிடிப்ப. ஸோ அந்த ப்ரோக்ராமில் எங்களுக்கு வந்து எங்களையும் நம்பி வாய்ப்பு கொடுத்தாங்க அக்கா. அதையும் நாங்கள் லைஃப்பில் மறக்க மாட்டோம். அதே மாதிரி எங்கள் அம்மா வந்து 2008 மானாட மயிலாட ஷோ நடந்துட்டு இருக்கும்போது அம்மா தவறிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்தது அக்கா தான், சத்தியமாக சொல்கிறேன். என் லைஃப்பில் மறக்க முடியாது. அதாவது அவங்க வந்து என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. எனக்கு திடீர்னு எங்கள் அம்மா போன உடனே ஒன்றுமே புரியல. எனக்கு அக்கான்னு அம்மா மாதிரி. அம்மா வந்து மறுநாள் அதுக்கப்புறமெல்லாம் ஃபோன் பண்ணிட்டு சாப்பிட்டியாடா, அப்போ ஓடி விளையாடு பாப்பா, அப்புறம் ஒரு கானா ப்ரோக்ராம்லாம் நடக்கும், வந்து சாப்பிட்டு போ அப்படின்னு சொன்ன சோறு போட்ட ஆத்தா இவங்க தான். ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய கடமைப்பட்டிருக்கேன். அக்கா நீங்கள் வந்து வித்யூத் மாதிரி எல்லாரையும் நீங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய பேரை நீங்கள் வளர்க்கணுங்க்கா. தேங்க்யூ ஸோ மச்க்கா. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம குடும்ப விழா. அக்காவோட 40 வருஷன்றது ஒன்றுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி ஒரு நாள் முடிய போகிற கொண்டாட்டமும் இது இல்லை. ஏன்னா அக்காவுக்கு தெரிஞ்சவங்க, அக்கா ஆட வச்சவங்க, அக்கா வாழ
வாழ்வடைஞ்சவங்க அப்படின்னு லிஸ்ட் எடுத்து கொண்டாட்டத்தை ஆரம்பித்தா 45வது வருஷத்தில் தான் முடியும். அதனால் இந்த 40 வருஷம் என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் எல்லாருமே கொண்டாடணும். எல்லா நாட்டுக்கும் நீங்கள் போகணும்க்கா. உங்களோட வெற்றி என்ன அப்படின்னா, ஒரு ஹீரோ ஹீரோயின் நடிப்பால் ஹீரோ ஹீரோயின் ஆக மாட்டாங்க. முதல்ல அவங்களோட சாங்கை தான் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும், அவங்களோட டான்ஸ் தான் ரீச் ஆகும். அதனால் எந்த ஒரு ஹீரோ ஹீரோயின் இண்டஸ்ட்ரிக்கு வந்தாலும் முதல்ல வந்து அந்த டைரக்டர் பண்ணுறது டான்ஸ் மாஸ்டர்கிட்ட தான் கொடுத்து இவங்க எப்படி எக்ஸ்ப்ரெஷன்லாம் சொல்லிக் கொடுங்க, ஆட வைங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா ஹீரோஸும் ஹீரோயின்ஸும் முதல்ல வந்து ஏன் மாஸ்டர் ஜின் கால் தொட்டு கும்பிட்றாங்கன்னா, அவங்க ப்ரொடியூசர் டைரக்டரை தாண்டி குருவாக மதிக்கிறது உங்களை தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அக்கா வந்து போல்டுன்னு சொல்லுவாங்க. அக்கா வந்து இமயமலை. அவங்க பார்க்க வந்து அவ்வளோ போல்டு அவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் அவங்க பனிமலை. மனசுக்குள்ளே இமோஷ்னல் அப்படின்னா அக்கா வந்து அப்படியே இறங்கிடுவாங்க. அண்ட் அக்கா வந்து அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க. இல்லவே இல்லைக்கா, அம்மாவோட மூச்சில் பாதி தான் உங்ககிட்ட இருக்குது, அம்மாவோட ரத்தத்தில் பாதி தான் உங்ககிட்ட இருக்குது. அதனால் நீங்கள் வந்து எப்போதுமே அம்மாவோட பிளஸ்ஸிங்கில் இன்னும் நல்லா இருப்பீங்க, இன்னும் ஆரோக்கியமாக இருப்பீங்க. மதுரைக்கு அழகு மீனாட்சி, காஞ்சிக்கு அழகு காமாட்சி, காசிக்கு அழகு விசாலாட்சி. நடனம்னா என்றைக்குமே மாஸ்டர் கலாவோட ஆட்சி தான். அந்த அளவுக்கு வந்து அக்கா வந்து அந்த இடத்த வந்து யாருமே பீட் பண்ண முடியாது. அக்கா தான் வந்து என்றைக்குமே மோனோபோலி. அதனால அக்கா லவ் யூ ஸோ மச்க்கா. அக்கா இதே மேடை இதே இடத்துல தான் இந்த உலகமே பார்க்கும்போது ரீல் ஜோடியாக இருந்த ஆர்த்தியும் கணேஷ்கரையும் உங்கள் வாயால் ஆர்த்தி கணேஷன் ரியல் ஜோடி ஆக்கிட்டீங்க. இந்த மேடை எங்களை வனமேடை வரைக்கும் கூட்டிகிட்டு போச்சு. ஸோ ரொம்ப நன்றிக்கா. எனக்கு இந்த மாதிரி ஒரு அடிமை வாய்க்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம். அதனால் ரொம்ப நன்றிக்கா. நான் எதிர்பார்த்துட்டே இந்த இவர் நன்றி சொல்கிறாருன்னு சொல்ல மாட்டார், ஏன்னா அவருக்கு தெரியும் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கீங்கன்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச்க்கா. அனைவருக்கும் வணக்கம். 40 years ஆஃப் கோரியோகிராஃபிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் இப்போவும் கலா மாஸ்டர் வந்து எப்படி இருக்காங்கன்னா, அசிஸ்டண்ட்டே இல்லைனா கூட ஒரு சாங் எடுக்கிற அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்காங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி டு see that. கடவுள் அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியத்தோடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆக்சுவலி நான் இப்போது இங்கே சினிமாவில் இருக்கிறேன்னா அது காரணம் கலா மாஸ்டர் தான். நான் ஆல்மோஸ்ட் நியர்லி 200 ஃபிலிம்ஸ் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். 70 to 80 ஃபிலிம்ஸ் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன், டைரக்ட் பண்ணியிருக்கேன், ஒரு 4 ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், இப்போவும் ஒரு படம் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இதுக்கெல்லாம் பேஸ் வந்துட்டு டான்ஸ். அந்த டான்ஸ் நான் எனக்கு கற்றுக் கொடுத்தது கலா மாஸ்டர் தான். ஷீ இஸ் மை குரு. ஐ வில் நெவர் ஃபர்கெட் தட். ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு யூ மாஸ்டர். அண்ட் ஆக்சுவலி எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்ச 1-2 விஷயம் இருக்குது. அவங்களோட கமாண்டிங். ஆக்சுவலி சாங் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது சரி, எந்த ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, அவங்களோட கமாண்ட் அது தனியாக இருக்கும். அண்ட் அவங்களோட தைரியமும் ஸ்பெஷலாக இருக்கும். அது எனக்கெல்லாம் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு அப்போது. அண்ட் நான் என்ன நினைப்பேன்னா, நான் வரும்போதெல்லாம் அந்த பீரியட்லெல்லாம் வந்துட்டு ஒரு அசிஸ்டண்ட்டாக வரணுன்னாலோ இல்லை டான்ஸராக வரணுன்னாலே நிறைய மாஸ்டர்ஸை போய் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம்லாம் தான் இருக்கும். ஆனால் என்னை வந்துட்டு அவங்க கிளாஸில் நான் சேர்ந்து கொஞ்ச நாள்லேயே அசிஸ்டண்ட்டாக என்னை கூப்பிட்டு வரணும். ஃபர்ஸ்ட் சாங் என்னை அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன், குரூப் எல்லாம் பண்ணல. ஸோ அதுக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் மாஸ்டர். எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து ஒரு பாயிண்ட் இருக்கும், டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருந்தது. அது என்னன்னாக்கா, மாஸ்டர் கிட்டே வந்த ஃபர்ஸ்ட் கால் மரண மயிலில் சீசன் 2 பண்ண சொல்லி மாஸ்டர் ஃபர்ஸ்ட் பண்ண கால் தான் என் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். இன்றைக்கி இத்தனை ஸ்டேஜ், இத்தனை டைட்டில்ஸ், அண்ட் திரும்பி இதே ஸ்டேஜில் திரும்பி இந்த கலா மாஸ்டர் 40ல் ஒரு பாட்டாக நானும் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாஸ்டர், ஐ ஆம் ரியலி வெரி தேங்க்ஃபுல் டு யூ ஃபார் எவ்ரி திங் ஹேப்பனிங் இன் மை லைஃப் அண்ட் ஸ்டில் வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். ஏன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஃபர்ஸ்ட் ஃபோன் கால் தான். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். உங்களை வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு கிடையாது, வணங்குகிறேன். பட் ஐ வுட் லைக் டு கம் தேர், ஒரு ஹக் மட்டும். தேங்க்யூ மாஸ்டர். எல்லோரும் மாஸ்டரை வந்து புகழ்ந்து பேசிட்டாங்க. ஆனால் மாஸ்டரோட இன்னொரு சைடு இருக்குது, அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, எல்லோரும் சொல்லுவாங்க மாஸ்டர் வந்து செம்மையாக வேலை செய்வாங்க, அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க. ஆனால் எங்களை வந்து வச்சு செய்வாங்க, பயங்கரமாக வச்சு செய்வாங்க. அக்ரியா டான்சஸ், அக்ரியா செம்மையாக வச்சு செய்வாங்க. அவங்க வேலை முடிய வரைக்கும் நம்ம சாப்பாடு கூட சாப்பிடக்கூடாது, அந்த வேலையை முடிச்சுட்டு தான் போய் செய்யணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சிடுவோம். அப்புறம் சேட்டா இருக்கார், எல்லா வேலையும் முடிச்சு சேட்டா கிட்டே போய் காசு வாங்குறதுக்குள்ளே அது ஒரு பெரும்பாடாகிடும். என்ன எல்லாருமே பெருமையாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு சொல்லணும். ஆனால்
இது எல்லாமே வந்து ஒரு லைஃப் லெசன். ஓகே, அவங்ககிட்ட செக்கு வாங்கிடுவேன், எல்லாமே முடிச்சிடுவேன், எல்லாம் பண்ணிடுவேன். ஆனால் அந்த மானாமயில விட்டுட்டு வெளியில் போகும்போது தான் தெரிஞ்சுது மாஸ்டர் பண்ணலாம் பெரிய தெய்வகரமான ஒரு விஷயமான எனக்கு ரியலைஸ் ஆச்சு எனக்கு. ஏன்னா மாஸ்டர் கிட்டேருந்து தான் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். உண்மையிலே சொல்லணும் மாஸ்டர், நான் டான்ஸராக இல்லையா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஸ்டேஜுக்கு வந்த அப்புறம் என்னை ஒரு டான்ஸராக மாற்றினீங்க. நான் மட்டும்தான் வந்துட்டு மானாட மயிலாடலேருந்து கடைசி ஓடி விளையாட பாப்பா வரைக்கும் அவங்க கூட நான் ட்ராவல் பண்ணேன். கிட்டத்தட்ட வந்து 17 வருஷம் 2008 நான் பண்ணிகிட்ருக்கேன். சீசன் 2லேருந்து சீசன் 10 வரைக்கும் எல்லாத்துலேயுமே நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். லைக் எப்படி சொல்கிறது, ஒரு கண்டஸ்டண்ட்டாகவும் பார்ட்டிசிபேட் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் பர்ஃபார்மராகவும் பார்ட்டிசிபேட் பண்ணேன், அப்புறம் மாஸ்டர் பண்ண ப்ரோக்ராமுக்கு டைரக்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் அதே ஷோவில் என்னை ஜட்ஜாகவும் உட்கார வச்சாங்க. ஸோ என்னை ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனாக என்னை வந்து லெவல் படுத்தி கொண்டு போனாங்க மாஸ்டர். அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். அதெல்லாம் வந்து அதே நான் எதுக்காக வச்சு செஞ்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வெளியில் போகும்போது தான் ஒவ்வொரு நாளுமே நான் உங்களை நினச்சிட்டு இருப்பேன். ஆக்சுவலி நீங்கள் மாஸ்டர் கால் பண்ணுவாங்க, சில இடத்துக்குலாம் என்னை கூப்பிடுவாங்க, இல்லை மாஸ்டர் நான் வரல மாஸ்டர் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். மாஸ்டர்கிட்ட சொல்லுவேன், இல்லை மாஸ்டர் இல்லை மாஸ்டர் நான் வரல மாஸ்டர், நான் என்னுடைய ஒர்க் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு. ஆனால் ஒவ்வொரு இடத்துக்கு நான் போகும்போதும் கலா மாஸ்டர் பற்றி கண்டிப்பாக நினைப்பேன். ஏன் அப்படின்னா, ஒரு இடத்துல சினிமாவுக்கு வந்து ஆடிஷனுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவனுங்க செய்கிற சாதாரணமாக இருப்பானுங்க, அவனுங்க எனக்கு ஆடிஷன் வைப்பானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கலா மாஸ்டர் ஞாபகம் தான் வரும். அவங்க எப்படி என் டேலண்ட்டை மதித்தாங்க அப்படின்ற விஷயம் ஒவ்வொரு நாளுமே நான் நினச்சி பார்ப்பேன். அதே மாதிரி ஷூட்டிங் போனாலும் சரி, ஒரு கேரக்டர்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் ஓரமாக நிற்க வைக்கும் போது அப்போ தான் யோசிப்பேன் மாஸ்டர் நம்மளை எந்த லெவலில் வச்சுருந்தாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் நான் மறக்கல மாஸ்டர், என்றைக்குமே நான் மறக்கவும் மாட்டேன் மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் சேட்டா. தேங்க்யூ சேட்டா, தேங்க்ஸ் அ லாட் மாஸ்டர். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீங்கள் சொன்னீங்க சஞ்சய் வந்து ஷோ முடித்த பிறகு அவன் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தான்னு சொன்னீங்கல்ல, அது உண்மைதான். ஆனால் அதில் ஒரு உள்குத்து இருக்குது. அவன் தொடர்ந்து ஆலியாவையும் ஃபாலோ பண்ண வந்திருக்கான். ஸோ முன்ன பின்ன கேமரா ஃபேஸ் பண்ணாதவன், ஜஸ்ட் ஒரு டான்ஸ் ஸ்கூலில் கோயம்புத்தூரில் ஒரு டான்ஸராக கற்றுட்டு இருந்தவன். ஃபர்ஸ்ட்டு வந்து 40,000 பேர் ஆடிஷன் பண்ணாங்க ஆட்டம் பாட்டம் ஷோக்கு. அதில் 40 பேர் தான் வந்து ஷோ பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணாங்க. அதில் நான் ஒருத்தனாக வந்ததுக்கு, என்னை செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் மாஸ்டர். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டேஜ் எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் அந்த ஆட்டம் பாட்டம் ஷோ 2008, ஐ திங்க் 16-17 இயர்ஸ் ஆயிடுச்சு அந்த ஷோ நடத்தி. ஸோ ஃபர்ஸ்ட் பண்ண பர்ஃபார்மன்ஸ் பிரசன்னா மாஸ்டர் இங்கே இருக்காரா? போயிட்டாரா? ஐயோ, பிரசன்னா மாஸ்டர் தான் எனக்கு ஜட்ஜ் பண்ணார். ஸோ நான் ஆடின அந்த பர்ஃபார்மன்ஸ் வெஸ்டர்ன் ரவுண்டில் வந்து குதிச்சு என்ஜாய் பண்ணது பிரசன்னா மாஸ்டர் தான். அவரே இப்போ இங்கே இல்லை. ஸோ தட்ஸ் ஓகே. திஸ் சாங் இஸ் ஸ்பெஷலி டெடிகேட்டட் டு யூ கலா மாஸ்டர் அண்ட் சாந்தி அக்கா. Shanti Akka has played a very big role in my life. Thank you so much, Shanti Akka. Mahesh Etta, உங்களுக்கு இந்த சாங் டெடிகேட் பண்ணுறேன். அண்ட் பிரசன்னா மாஸ்டருக்கும் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, கொஞ்சம் அதே சாமோட அதே ஃபீலோட ஆடுறீங்க பார்த்தீங்களா? That is Sanjeev for you. Thank you so much Sanjeev for joining us. மனமார்ந்த நன்றிகள். And Master, that was for you. Thank you. மானாட மயிலாடல யாரெல்லாம்
அசோசியேட்டடாக இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே வாழ்க்கை வந்து ஏற்றம் தான். ஒரு படத்தில் வந்து மாஸ்டருக்கு அசிஸ்ட் பண்ணுற ஒரு வாய்ப்பு என்னை கூப்பிட்டாங்க. ஆனால் எனக்கு ஷூட்டிங் இருந்தது. அன்றைக்கி நான் ஷூட்டிங்லலாம் போய் அழுதேன். அசிஸ்ட் பண்ணுற வாய்ப்பு 2க்கு வந்து இவளை கூப்பிட்டேன் நான். எல்லாருமே சொல்லியிருப்பாங்க மாஸ்டர் மிரட்டி இருக்காங்க டான்ஸ் ஆட, ஆனால் மாஸ்டர் மிரட்டின ஒரே ஆள் நான் தான். ஏன் இப்போ கத்துறீங்க, வயிற்றுல குழந்தை இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் இவங்களை திட்டிட்டு இருப்பேன். இப்போ யோசிச்சா உனக்கு என்ன தைரியத்தில் நீ இப்படி பேசிட்டு ஆமா ஆமாடி அப்புறம். G Square 7 Hill City, South India's largest township, coming soon at Koipudur, Coimbatore. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. தெரிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை.